வணக்கம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது என்ற ஔவையாரின் வாக்கினைக்கேற்ப ஆறறிவுள்ள மனிதர்களாய் பிறந்து வாழும் நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு நல்ல காரியங்களை செய்திட வேண்டும். பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் என்றில்லாமல் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும். நாம் இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் நம்முடைய பெயர் புகழ் நிலைத்திருக்கும்படி வாழ்ந்தால் நம்முடைய பிறந்த நாளை மற்றவர்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடி மகிழ்வார்கள். நாம் பிறந்த தேதியை கொண்டுதான் வருடா வருடம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். நாம் பிறக்கும் போதிருந்த நாள் நட்சத்திரம் மாறினாலும் வருடா வருடம் தேதியையும் மாதத்தையும் நினைவில் கொண்டு பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கிறோம். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. அந்தந்த எண்ணிற்கேற்ப அவரவின் இயல்புகளும் அமைந்திருக்கும். 1ஆம் எண்ணிலிருந்து 31ஆம் எண் வரை எந்த எண்ணில் பிறந்திருந்தாலும் அதன் கூட்டுத்தொகையானது 1லிருந்து 9 வரையே இருக்கும். அதாவது 1, 10, 19, 28 போன்ற தேதிகளில் ஒருவர் பிறந்திருந்தால் அவர் 1ஆம் எண்ணின் ஆதிக்கத்தில் பிறந்தவர் ஆவார். பிறந்த தேதிகளும் ஆதிக்க எண்களும். 2, 11, 20, 29 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் 2. 3, 12, 21, 30 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் 3. 4, 13, 22, 31 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் 4. 5, 14, 23 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் 5. 6, 15, 24 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் 6. 7, 16, 25 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் 7. 8, 17, 26 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் 8. 9, 18, 27 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களின் ஆதிக்க எண் 9. இந்த எண்ணில் பிறந்தவர்கள் இந்த எண்ணின் ஆதிக்கத்திற்குரியவர்கள் என தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இச்செய்தியில் ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவர்களுக்கான குண அமைப்புகளும் உடல் ஆரோக்கியம், இவர்களுக்கு அமையும் குடும்பம், பொருளாதார நிலை, நண்பர்கள், பகைவர்கள் போன்றவையாவும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. அதுபோல அந்தந்த எண்ணிற்குரிய அதிபதி, அதிர்ஷ்டங்கள், நிறம், திசை, கிழமை, வழிபட வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய பரிகாரங்கள் போன்றவையும் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றை கேட்டு பயன் பெறுவோம். இதில் அதிர்ஷ்டகரமான பெயர் வைப்பது எப்படி என்பதையும் தெரிந்து கொள்வோம். ஆதிக்க எண் 5இல் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியங்கள். ஒரு ஜாதகத்தை கணிப்பதென்றால் கூட திதி, வாரம், யோகம், கரணம், நட்சத்திரம் பார்க்க பஞ்சாங்கம் தேவைப்படுகிறது. பஞ்ச என்பது 5ஐ குறிக்கும். மனித வாழ்க்கை ஆகாயம், பூமி, நீர், நெருப்பு, காற்று என்னும் பஞ்சபூதங்களுக்குள் அடங்கியுள்ளது. அது மட்டுமின்றி தமிழ் இலக்கியங்களில் ஐம்பால்களான ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒற்றன்பால் போன்றவை 5 வகையாகத்தான் அமைந்துள்ளன. நாம் பூமியின் வகைகளை கூட குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 வகையாகத்தான் பிரித்துள்ளோம். வீட்டில் ஏற்படக்கூடிய குத்துவிளக்கில் கூட 5 முகங்கள் உள்ளதை நாம் அறிவோம். எனவே 5 என்ற எண்ணும் நம் வாழ்வில் பின்னி பிணைந்துள்ள சிறப்பான எண்ணாகும். 5, 14, 23ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் 5ஆம் எண்ணின் ஆதிக்கத்திற்குட்பட்டவர்களாக உள்ளனர். 5ஆம் எண்ணுக்குரிய கிரகம் புதன் பகவான் ஆவர். 5ஆம் எண்ணுக்குரிய ஆங்கில எழுத்துக்கள் EHNX ஆகும். குண அமைப்புகள். 5ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் எதிலும் பிறர் உதவியின்றி தனித்து செயல்பட முடியாது. பலரது அபிப்பிராயத்தை கேட்டு தெரிந்து கொண்டாலும் தங்கள் மனதில் உள்ளதை வெளியிட மாட்டார்கள். எதையும் வெகு எளிதில் கிரகித்துக் கொள்வார்கள். பின்னால் நடக்கப் போவதை முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். வெளித்தோற்றத்திற்கு வெகுளியாக காட்சியளிக்கும் இவர்கள் மிகுந்த காரியவாதிகள். பிடிக்காதவர்களின் தொடர்பை உடனே அறுத்தெறிவார்கள். இவர்களின் பேச்சில் கேலியும் கிண்டலும் நிறைந்திருக்கும். மற்றவர்களுக்கு துன்பம் நேர்ந்தால் மனதிற்குள் சந்தோஷப்படுவார்கள். எதையும் அவசரமாக செய்து முடிப்பார்கள். சிரிக்க சிரிக்க பேசி தன்னுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள். இவர்களுக்கு தனிமை பிடிக்காது. சமூக வாழ்வில் ஈடுபட்டு தனக்கென ஒரு அந்தஸ்தை உருவாக்கி கொள்வார்கள். அறிவும் சாமர்த்தியம் அதிகம் இருந்தாலும் ஆழ்மனதில் ஏதோ ஒரு பயமும் சந்தேகமும் குடிக்கொண்டிருக்கும். இவரது பேச்சு திறமை பிறரை ரசிக்கும்படி வைக்கும். புத்தி கூர்மையும் அறிவாற்றலும் நிறைந்திருப்பதால் எந்த பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்ளாமல் நழுவி விடுவார்கள். அனுபவமும் அறிவாற்றலும் நிறைய உடையவர்கள் என்றாலும் தங்களுடைய குண அமைப்புகளை நேரத்திற்கேற்றாற்போல் மாற்றிக்கொள்வார்கள். எந்த விதமான கடின வேலைகளை எடுத்துக்கொண்டாலும் அதை பொறுப்போடு தவறுதலின்றி செய்து முடிப்பார்கள். முடிந்தவரை கடினமான பணிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எதிர்பாராத திடீர் உயர்வுகளும் இவர்களுக்கு உண்டாவதுண்டு. உடலமைப்பு மற்றும் ஆரோக்கியம்.
5ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரமும் அழகான முக அமைப்பும் கொண்டிருப்பார்கள். கண்களில் ஒருவித கவர்ச்சி இருக்கும். வேகமாக நடப்பார்கள். பேச்சில் இனிமை இருக்கும். இவர்கள் அதிகமாக சிந்தனை செய்வதால் நரம்பு பலவீனம் அடைந்து நரம்பு தளர்ச்சினை உண்டாகும். தலைவலி, உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். சரியான ஓய்வு இல்லாமல் தூக்கமின்மை, முதுகுவலி, கை கால் வலி, உடல் வலி போன்றவை உண்டாகும். வாயு தொல்லையும் இருக்கும். சரியான நேரத்திற்கு சாப்பிடாததால் குடல் புண்ணும் ஏற்படும். நன்றாக ஓய்வெடுப்பதும் உணவு பழக்க வழக்கத்தில் சரியான முறையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்ப வாழ்க்கை. 5ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை என்பது திருப்தி அளிப்பதாகவே இருக்கும். கூட்டு குடும்பமாக இருந்தாலும் தனி குடும்பமாக இருந்தாலும் வரக்கூடிய வாழ்க்கையை அனுசரித்து நடப்பவராக இருப்பார். நல்ல அறிவாற்றலும் கல்வி தகுதியும் உடையவராக இருப்பார். சிறு சிறு பிரச்சனைகளால் கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது தோன்றி மறையும். இவர்கள் சுகமாக வாழ்க்கை வாழ்வதையே விரும்புவார்கள். விருப்பத்திற்கேற்ற வாழ்க்கையே இவர்களுக்கு அமையும். கிடைக்காதவற்றிற்கு இயங்காமல் இருப்பதை வைத்து திருப்தியுடன் வாழ்வார்கள். உடன் பிறந்தவர்களின் ஆதரவும் திருப்தி அளிப்பதாக இருக்கும். உற்றார் உறவினர்களின் ஒத்துழைப்பு இவர்களுக்கு தடையின்றி கிடைக்கும். பொருளாதாரம். 5ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு போதுமென்ற அளவிற்கு பொருளாதார நிலை திருப்தி அளிப்பதாக இருக்கும். பகட்டான செல்வாக்கு நிறைந்த வாழ்க்கை அமையும். ஓய்வு நேரங்களிலும் உடல் உழைக்காமல் மூளையை பயன்படுத்தி ஏதோ ஒரு வழியில் சம்பாதிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். ஆதலால் பணவரவுகள் திருப்திகரமாகவே இருக்கும். சேமிப்பும் ஓரளவுக்கு சிறப்பாக அமையும். பெரிய முதலீடுகளில் செய்யும் காரியங்களில் மிகவும் கவனமுடன் செயல்படுவது மிகவும் உத்தமம். தொழில். 5ஆம் எண் அறிவு சம்பந்தமான எண் என்பதால் அறிவுபூர்வமான பணிகளும் எதையும் புதிதாக கண்டுபிடிப்பதில் ஆர்வமும் அதிகம் இருக்கும். வங்கி கணக்கர் தொழில், ஆடிட்டர் தொழில், கணிப்பொறி சம்பந்தப்பட்ட துறைகளில் சாதனை செய்யக்கூடிய அமைப்பு என போன்றவற்றில் உயர்வு கிட்டும். ஜோதிடம், வானவியல், கான்ட்ராக்ட் தொழில், எழுத்துத்துறை, பத்திரிகை, புத்தகம் வெளியிடுதல் போன்றவற்றிலும் நல்ல முன்னேற்றம் கிட்டும். கலைத்துறை, இசைத்துறையிலும் உயர்வு ஏற்படும். உடல் உழைப்பு இவர்களால் முடியாத காரியமாகும். அறிவு பலத்தால் எதையும் சாதிப்பார்கள். நண்பர்கள் மற்றும் பகைவர்கள். 5ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் சிரிக்க சிரிக்க பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் என்பதால் இவர்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் அதிகம் இருக்கும். இவரின் நகைச்சுவை உணர்வால் பலரை கவர்ந்திருப்பர். 1 மற்றும் 6ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருப்பார்கள். 2ஆம் எண்ணை தவிர மற்ற எண்ணில் பிறந்தவர்களும் நட்பாகவே அமைப்பார்கள். புதனுக்குரிய காலம். ஒவ்வொரு ஆண்டிலும் மே மாதம் 21ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 22ஆம் தேதி வரையிலும், ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி முதல் செப்டம்பர் 22ஆம் தேதி வரையிலான காலமும் புதனுக்குரியது. புதன்கிழமை புதனுக்குரியது. புதனுக்குரிய திசை. வடக்கு திசை புதனுக்குரியது. மலைகள், கல்வி நிலையங்கள், விளையாடும் இடங்கள், வாசக சாலைகள் யாவும் புதனுக்குரியவை. 5ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் வடக்கு முகமாக எந்த காரியத்தை தொடங்கினாலும் வெற்றி கிட்டும். அதிர்ஷ்டக்கல். 5ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் என்பதால் மரகத பச்சை என்ற கல்லை அணிய வேண்டும். இதனால் நோய்கள் நீங்கும். எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிட்டும். செய்யும் தொழிலில் வெற்றியும் நண்பர்களின் உதவியும் கிடைக்கும். நரம்பு பலவீனப்பட்டவர்களுக்கு நலம் கிட்டும். பரிகாரம். 5ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் ஸ்ரீ விஷ்ணு பகவானை வழிபடுதல் நல்லது. புதனுக்கு பரிகாரம் செய்வதும் உத்தமம். அதிர்ஷ்டம் தருபவை. அதிர்ஷ்ட தேதி 5, 14, 23. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல், வெளிர் நீலம், வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்டக்கல் வைரம், மரகத பச்சை. அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு. இது போன்ற செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்.